வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா நண்பா, இந்த 9 கலப்பையில் ஃபஸ்ட்டு செட்டு கொழுவு மாற்றோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு செட்டு கொழுவில் ஏதோ ஒரு பொசிஷன் மட்டும் தான் மாற்றோம். இந்த ஃபஸ்ட் சைடு தேயுது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டு இங்கே தேயிற வரைக்குமே ஓட்டுவாங்க. புரியுதுங்களா? அதாவது ஓரளவுக்கு ஃபுல் இதையும் கரைச்சிடுவாங்கன்னு வச்சிங்களேன். இவ்வளோ லென்த் இருக்கும், இவ்வளோ தூரம் வந்து இன்னமும் ஓட்டிட்டு அப்புறம் தான் டைன்ஸுக்கு பக்கமாக வரும்போது தான் திருப்பி போடுவாங்க. அப்படி ஓட்டாமல் நண்பா என்ன பண்ணலான்னா, ஒரு 10 ஆர் 20 ஹவர்ஸ் ஒரு 20 மணி நேரம் ஓட்டிட்டு, 20 மணி நேரமே அதிகம், ஒரு 10 மணி நேரம் கூட போதுமானது. அது ஜஸ்ட் அந்த வாட்டத்துக்கு தேஞ்சால் போதும். தேஞ்ச உடனே ஒரு 10 நாள் ஓட்டிட்டு, ஒரு 10 மணி நேரம்னு வச்சுக்கோங்க, 10 மணி நேரம் போதும். 10 மணி நேரம் ஓட்டிட்டு உடனே அப்போவே அந்த 10 மணி நேரத்துலேயே அப்படியே கொழு ஆப்போசிட்டாக திருப்பி போட்டிங்க வச்சுக்கோங்களேன், கொழு உட்காரது மேலே வாட்டமாக உட்காரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இந்த கொழு இப்போ மாட்டிருப்பேன், இது தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், இப்போ கழட்டி மாட்டியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இங்கே இருக்குது இல்லைங்களா, இது பாருங்கள், இங்கே இவ்வளோ இருக்கவே நான் மேலே உள்டாவாக மாற்றி போட்டிருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, ஃபுல்லாக தேயிற வரைக்கும் ஓட்டாமல் ஒரு 10 மணி நேரத்துலேயே கொழுவு திருப்பி போட்டுட்டா இங்கே மேலே வாட்டமாக உட்காரும் நண்பா. வாட்டமாக உட்காரும். ப்ளஸ் என்னன்னா, இது ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இங்கே ஃபுல் டெப்த்து கரைச்சிட்டோமோ வச்சுக்கோங்களேன், இங்கே உட்காரும் பொழுது பிடிமானமே இவ்வளோ தான் இருக்கும். இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது, இவ்வளோ தூரம் கரைச்சிட்டா இவ்வளோ தூரத்தில் பிடிமானம் கம்மியாக இருக்கும். ஒரு கல்லுக்காரெலாம் ஓட்டணும் வச்சுக்கோங்களேன், இது தாங்காது, படக்குன்னு உடஞ்சிரும். ப்ளஸ் வாட்டமும் மாறும் நண்பா. இந்த இடத்துல மேலே ஃபுல்லாக கரைச்சிட்டோமா, இது இந்த இடத்துல இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஓரளவுக்கு நான் அதிகமாகவே ஓட்டிகிட்டு மாத்திரன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்குமா, இங்கே இருக்கும் பொழுது கொழுவுடைய வாட்டம் இந்த இடத்துல பட் அணிச்சுன்னா கொழுவோடைய வாட்டம் இப்படி இருக்காது, கொஞ்சம் இப்படி போயிடும் முன்கூட்டியே. அப்படி வாட்டத்தில் ஓட்டும்போது என்ன ஆகுனா, வேரோ கல்லோ மாட்டுச்சுன்னா ஈஸியாக கொழுவே பெண்ட் ஆகும், இல்லைனா கொழுவு ஈஸியாகவே உடஞ்சிடும் நண்பா. வாட்டம் கரெக்ட் வராது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சமாக இந்த அடிப்பட்ட அந்த வாட்டம் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிடும் இல்லையா, ஒரு ரவுண்டு ஆஃப் ரவுண்டு மாதிரி, அப்போவே நம்ம உள்டாவாக திருப்பி மாட்டி இப்படி இந்த பொசிஷனுக்கு உடனே மாற்றி ஓட்டிட்டோமா கொழுவு வாட்டமாக இருக்கும். இது இந்த பக்கம் தேஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஃபுல்லாக கூட கரைக்கலாம், இதை வரைக்குமே ஓட்டலாம். ஓட்டிட்டு அடுத்த ஸ்டெப்பில் ஹோல்ஸ் இறக்கி போகிறது, ஏற்றி போடுறது, அது பண்ணிக்கலாம் நண்பா. நன்றி.